வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க. இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க கையோட. இங்க பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி சம் இருந்துச்சுன்னா என்னென்ன அப்சர்வ் பண்ணனா பிளஸ்ல இருக்குதா பாருங்க, சேம் வேல்யூ ஸ்கொயர் ரூட்ல இருக்கான்னு சொல்லி பாருங்க. இப்படி இருந்தா நான் ஈஸியான டிப்ஸ் சொல்றேன், அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இங்க ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. இதுக்கு வந்து நியரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. நியரஸ்ட் ஃபேக்டர் 30 வருது, 5 into 6 வந்து 30 வருது. அது வந்து இந்த ரெண்டு நம்பருமே நியரஸ்ட் நம்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற நம்பருக்கு வந்து நீ ஃபேக்டர் கண்டுபிடிங்க. ஃபேக்டர்ல நியரஸ்ட் ஃபேக்டர் 1 into 30 வரும். அதுக்கப்புறம் 2 into என்னங்க 15 வந்து 30 வருமாங்க. அதுக்கப்புறம் 5 into 6 வருமா. இதுல எது நியரஸ்ட் வேல்யூ பாருங்க, இதுதான் நியரஸ்ட் வேல்யூவா இருக்குது 5 6. அதனால 5 and 6 எடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இங்க பிளஸ்ல இருக்குதா மைனஸ்ல இருக்குதா செக் பண்ணுங்க. பிளஸ்ல இருக்குது. பிளஸ்ல இருக்கும்போது இந்த ரெண்டு நியரஸ்ட் நம்பர்ல எது வந்து பெரிய நம்பர் பாருங்க. பெரிய நம்பர் என்னங்க 6 தானே பெரிய நம்பர். ஆன்சர் 6 தான் இருக்கு. அதுவே இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் 5 தான் ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா. இது போல ஈஸியான டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதே போல சம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மைனஸ்ல ஒரு சம் சால்வ் பண்ணி